காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் வடியவில்லை. இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். ஸ்ரீநகர்ல ஒரு மருத்துவமனை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்கணும்னா ஸ்ரீநகருடைய மருத்துவமனையை இப்ப நீங்க பார்க்கலாம். எப்படி நம்ம மெட்ராஸ்ல ஜிஹெச் இருக்கோ அந்த மாதிரி இது ஸ்ரீநகர்ல ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இதோடைய நிலைமை இதுதான். உள்ள இருந்து யாரும் வெளியே வரல, வெளியே இருந்து யாரும் உள்ள போல. ஹாஸ்பிட்டல் உள்ள ஃபுல்லா தண்ணி. அது மட்டும் இல்ல, இன்குபேட்டர், அதாவது பிறந்த குழந்தைகள் யாரெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்கள இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் கிடையாது. ஸ்ரீநகர்லயே மொத்தம் 60% தான் கரண்ட் வந்திருக்கு. இன்னும் 40% கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லைன்னா இன்குபேட்டர் வேலை செய்யாது. எங்க ஜெனரேட்டர் எதுவுமே வேலை செய்யல. உங்களுக்கு எந்த ரிசோர்ஸும் இல்ல. அதனால ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைகள்லாம் யாரெல்லாம் இன்குபேட்டர் உள்ள இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இன்குபேட்டர் வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் இறந்து விட்டதாக நமக்கு தகவல் சொல்றாங்க. எல்லாம் அவங்க சொல்றாங்க, பிஞ்சு குழந்தை இன்குபேட்டர்ல வச்சிருந்தோம், கரண்ட் இல்லாதனால இன்குபேட்டர் வேலை செய்யல, அதனால குழந்தைகள்லாம் இறந்துட்டாங்க, அவங்களை அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்ப இங்க வந்து ராணுவமும் போலீஸும் இங்க வந்து இந்த பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு தெரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கலாம். இது இப்ப ஸ்ரீநகர்ல நீங்க பாத்துட்டு இருக்க தெரு. இங்க இந்த மாதிரி போலீஸ் வண்டியான, அதாவது இந்த பெரிய வண்டிகள் தான் இங்க வரலாம். இந்த சாலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கே இந்த நிலைமைன்னா மக்கள் எப்படி வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா பாக்கலாம். இங்க இருந்த மாடுகள்லாம் அடித்து கொண்டு போய்விட்டன. நிறைய மாடுகள் இறந்து போச்சு. வண்டிகளுடைய நிலைமை இதுதான். என்ஜின் உள்ள ஃபுல்லா தண்ணி போச்சு. இந்த வண்டி எந்த வண்டியும் ஓடாது. இதை எப்படி கொண்டு போய் நாங்க வந்து டிஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ரீநகர் பெரும்பாலான பகுதிகளில் நிலைமை இதுதான். காஷ்மீர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளா இருக்கிறாங்க. வீடுகள்லயே அவங்கவுங்க வீடுகள்லயே சுமார் 2 லட்சம் மக்கள் தங்கி இருக்கிறதா நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநகர்ல இருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.